மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களை நடத்தி வந்த பாதைகள் எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் உங்களை நடத்துகிற தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவர் பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இந்த உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலவீனங்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் இந்த உலகத்தில் பலவீனவர்களை தெரிந்து கொண்டார். தள்ளிவிட்டவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் தள்ளிவிட்டவர்களை தெரிந்து கொண்டார். வேதம் நம்மளைப் போல பைத்தியங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால தான் ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பும் அவர் நம்மளுக்கு காட்டுகிற பாசமும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. நம்மை போலவர்களைத்தான் உருவாக்கி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. உங்களை கொண்டும் என்னை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா அது சின்ன சின்ன படி. ஃபஸ்ட்டு படி வளரணும், 2வது படி வளரணும், 3வது படி, 4வது படி அப்படின்னு வளர்ந்து கொண்டே போகணும். போக போக தான் ஆண்டவர் புது புது காரியத்தை வெளிப்படுத்துவாங்க. அதனால் நம்மளைப் போல பைத்தியங்களை தெரிந்து கொண்டதுனால தான் நம்ம இந்த பூமியில் வாழுகிறோம். சப்போஸ் வேலை பார்க்குற இடத்துல நம்மளை தெரிந்து கொண்டதுனால தான் நம்ம வாழ்கிறோம் சொல்லப்போனோம். இல்லைன்னா நம்மளை தெரிந்து கொள்ளப்படணுன்னா ரொம்ப கஷ்டம் சொல்லப்போம். நம்மளை பார்க்குறவனும் பைத்தியமானவன் தான் சொல்கிறான். அவன் சொல்லிட்டு போகிறான். பிசாசு பிடிச்சவன் சொல்லிட்டு போகிறான். அது கவலைப்படக்கூடாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரே, அவங்கள தெரிந்து கொள்ளாத தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரே, அதே ஒரு பாக்கியம்தான். இவர் தான் ராஜாதி ராஜா, இவர் தான் தேவாதி தேவன். அவனுக்கு கிடைக்காத நம்மளுக்கு கிடைச்சிருக்கே, நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். பேசிட்டு போடா, நாங்கள் வாட்டுக்கு இருக்கிறோம், நாங்கள் வாட்டு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறாங்கள. பேதைகளை வெட்கப்படுத்தும்படி நம்மளை தெரிந்து கொண்டாரே. எவ்வளோ பேர் இந்த உலகத்தை ஞானத்துக்காண்டி ஞானிகளாக இருக்கணும், பெரிய பெரிய ஞானிகள் ஆகணும்னு சொல்லி என்னென்னலாம் பண்ணுறாங்க. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு ரட்சிப்புன்னு ஒரு பாத்திரத்தை கொடுத்து நம்மளை இன்னும் நடத்துகிறாங்களே. அவங்க எவ்வளோ பெரிய தேவன், அவங்க எவ்வளோ பெரிய கடவுள். அவங்களைப் போல வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியில் இருக்கவே முடியாது. அவரை கட்டுகிறவனும் இந்த உலகத்தில் தெய்வம்னு சொல்கிறாங்க, சாமின்னு சொல்கிறாங்க. அடுத்த தடவை அந்த சாமியை சில மாந்திரியத்தை சொல்லி கட்டி இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடறான் அந்த ஸ்பிரிட்டை. ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரதர் கேட்டான், சப்போஸ் உன்னை கட்டி போட்டுடலாம். நான் சொன்னேன், உன்னை கட்டி போடலாம், உனக்கு வருகிற பிரச்சனையெல்லாம் நாங்கள் மாற்றி போடுவோம். ஆனால் நான் ஒன்று சொன்னேன், என் தேவனை ஒருவனும் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போனேன். அப்போ தான் தேவன் சொன்னார், என்னை